ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியாக இருக்கா? மெடிசின்ஸ் எதுவுமே சாப்பிட வேணாம். டெய்லி முருங்கைக்கீரையில் கூட்டு, பொரியல், சாம்பார்னு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க. 1 மந்த்தில் உங்கள் பிளட் கவுண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிரும். முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப்பரான துவையல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? கடையில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு 3 வெள்ளைப்பூடு, 3 வரமிளகா, 1 பச்சை மிளகா, 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வெள்ளைப்பூடு வதங்கினதுக்கப்புறம் 50 கிராம் தேங்காய், அரை நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து இந்த தேங்காயோட கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தூவி மிக்ஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை 2 கை அள்ளி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வறுத்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா முருங்கைக்கீரை வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரெசிபி நல்லா உப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி எடுத்துட்டு தாளிச்சு ஊற்றிடலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது உளுந்து, கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டு சூடான சாதத்தில் இந்த துவையில போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.